தமிழகம் முழுவதும் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் பேரணி நடத்தினர். தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஞாயிறன்று சென்னை ராஜரத்தினம் அரங்கில் இருந்து லாங்ஸ் கார்டன் வரை பேரணி நடத்தினர். இடைநிலை ஆசிரியர் முதல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வரையில் மத்திய அரசு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசில் 9300 ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் 5200 ஊதியம் தான் வழங்கப்படுகிறது. இந்த ஊதியத்தை உடனடியாக முறைப்படுத்த வேண்டும். அடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், உயர்நிலை மேல்நிலை தலைமை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். சிபிஎஸ் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்யப்பட வேண்டும். அது மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி எங்களது போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருச்சியில் மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூபி ரவுண்டானாவில் இருந்து கலெக்டர் அலுவலகம் வரை ஆசிரியர்கள் பேரணி சென்றனர். தமிழகம் முழுக்க 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த திருச்சி மாநகரையே உலுக்குகின்ற வகையிலே பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை திரண்டு வந்து இந்த பேரணியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி வாயிலாக அரசின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து செல்லக்கூடிய கோரிக்கைகள், மத்திய அரசுக்கு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை மாநில அரசு ஆசிரியர்களுக்கும் இடைநிலை பட்டதாரி, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வழங்கிட வேண்டும். எங்களுடைய எதிர்கால வாழ்வையே கேள்விக்குறியாக்கிக் கொண்டிருக்கிற இந்த புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை மத்திய மாநில அரசுகள் முற்றிலுமாக ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினையே அமுல்படுத்திட வேண்டும். இப்பேரணியில் திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.